நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் கோடை வெயில் அதிகரிப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். மக்களவை தேர்தலின் பொழுது நிலவும் வெப்பநிலையை சமாளிப்பதற்கு குறித்து தற்பொழுது முக்கிய ஆலோசனையை தேர்தல் ஆணையமானது நடத்தி வருகிறது. மிக முக்கியமாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம், மத்திய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மட்டுமல்லாமல் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆகிய 3 அமைப்புகளுடன் முக்கிய ஆலோசனையை தற்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய 3 ஆணையர்களும் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அதிகரித்து வரும் பல்வேறு மாநிலங்களில் வெப்ப நிலையானது அதிகரித்து வரும் நிலையில் வெப்ப அலை வீசக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பையும் நேற்று வானிலை ஆய்வு மையமானது வெளியிட்டிருந்தது. அந்த அறிவிப்பின் அடிப்படையில் இந்த ஒரு முன்னேற்பாட்டு பணிகளுக்காக இந்த ஒரு ஆலோசனையை தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். 3 தேர்தல் ஆணையர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில், டெல்லியில் நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். வாக்குப்பதிவின் பொழுதும் மற்ற அந்த தேர்தல் சமயத்தின் பொழுதும் இந்த வெப்பநிலையை எவ்வாறு கையாள்வது, வாக்குச்சாவடிக்கு வரும் மக்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும், வெப்ப அலையினுடைய தாக்கத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த ஒரு விரிவான ஆலோசனையை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது நடத்தி வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு முக்கிய ஒரு உத்தரவுகளையும் அறிவிப்புகளையும் தேர்தல் ஆணையம் இன்று மாலை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலையானது ஏற்கனவே அடிக்க தொடங்கி இருக்கிறது எனவும் வரும் காலங்களில் அதனை எவ்வாறு சமாளிப்பது, குறிப்பாக தேர்தல் நிலத்தில் இதனை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனை தான் தற்போது தேர்தல் ஆணையத்துடைய 3 ஆணையர்களுமே நடத்தி வருகிறார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.